ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உச்சகட்ட தாராளம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. 69 வயது நிரம்பிய பிரண்டா ஜோன்ஸ் மாற்று நுரையீரல் தேவைப்படுவோர் பட்டியலில் இடம்பெற்று ஏறத்தாழ ஓராண்டு காலம் நிறைவுற்றிருந்தது. நாட்கள் நகர நகர அவருடைய மாற்று அறுவை சிகிச்சையானது குறித்த நேரத்தில் நடைபெறுமா என்ற சோகம் அவர்களை தொற்றிக்கொண்டது. அந்த மாற்று நுரையீரல் தேவைப்படுவோர் பட்டியலில் தனக்கு முன்பாக இன்னும் ஒரே நபர்தான் இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் 23 வயதே நிரம்பிய ஒரு இளம்பெண் அதே தேவையுடன் வாழ்க்கையின் கடைசி மணித்துளிகளில் போராடி கொண்டிருக்கின்றாள் என்னும் செய்தியை கேள்விப்படுகிறாள். கேட்ட மாத்திரத்தில் விளைவை பொருட்படுத்தாமல் அந்த பெண் இருந்த இடத்தை தேடி வந்தார். இந்த இளம்பெண்ணை சாகவிட்டால் நுரையீரல் எனக்கு மாற்றாக பொருத்தி இருந்தாலும் என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது என்று தன் வாய்ப்பை அவளுக்காய் கொடுக்க தீர்மானித்தார். ஆச்சரியப்படும் விதத்தில் நுரையீரல் கொடுக்க முன்வந்த வேறொரு நபரை பிரண்டாவுக்கு மருத்துவமனை நிர்வாகம் ஏற்பாடு செய்து இருவருக்கும் சரியான நேரத்தில் நுரையீரல் கிடைக்கும்படி செய்தது. ஒருவருடைய சுய தேவையை பொருட்படுத்தாமல் முரட்டுத்தனமாய் உதவ முன்வருவோரை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் நாம் ஆச்சரியப்படுவதுண்டு. ஆகையினால்தான் இந்த உச்சகட்ட தாராள கதையில் தன்னை கொலை செய்தவர்களுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்ததும் திரும்ப செலுத்துவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லாத போதிலும் ஏராளமான மன்னிப்புகளை நமக்கு அள்ளி கொடுத்ததும் நம்மை வியப்புக்குள்ளாக்குகிறது. இந்த அன்பின் ஆழத்தை நம்மால் அளவிடவே முடியாது. அதைவிட ஆச்சரியம் என்னவெனில், இயேசு அவரை பின்பற்றும்படியாகவும் அவரைப் போலவே வாழும்படியாகவும் நம்மை மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையையும் இயேசுவைப் போலவே தியாகமாய் ஒப்புக்கொடுக்க வேதமெங்கிலும் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவைப் போலவே தாராளமாய் நேசிக்க நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 9லிருந்து 17 வரை. இந்த அழைப்பு நம்மால் செலவிட முடியாத நேரத்தையோ அல்லது பொருளையோ நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடும். நாம் சம்பாதித்த நற்பெயரையோ அல்லது வாழ்க்கையை குறித்த நம் எதிர்பார்ப்புகளையோ ஒருவேளை ஒப்புக்கொடுக்க நேரிடலாம். இது சாத்தியமில்லாமல் தெரியலாம். ஆனால் இயேசுவை உறுதியாய் பின்பற்றும் போது இந்த முரட்டுத்தனமான தாராளத்தை செயல்படுத்தும் வாழ்க்கை பாதையில் நாமும் அடியெடுத்து வைக்கிறதை நம்மால் நிச்சயம் உணர முடியும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.